வணக்கம் நேர்களே, இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே அந்த கட்சிகளுக்குள் இன்னும் விரிசல் நிலை அதிகரித்து காணப்படுகிறது. அண்மையிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைவதற்கான ஒரு முக்கியமான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்து அதற்கு பதிலாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாக்கிய எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த நியமனம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சாதகமான சூழலை ஏற்படுத்த போகிறதா, அல்லது தமிழரசு கட்சிக்குள் இன்னும் விரிசலை ஏற்படுத்த போகிறதா, அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் சுமந்திரனின் வருகை எப்படி பார்க்கப்படுகிறது? அதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பயணிப்பு எப்படி அமைய போகிறது? இப்படி பல்வேறு விதமான விடயங்கள் தொடர்பாகவே இந்த தொகுப்பில் ஆராய போகிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இதுவரை காலமும் வைத்தியர் வவுனியாவைச் சேர்ந்த வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் கடமையாற்றியிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அந்த பதவிக்கு தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதாக எம்.ஏ. சுமந்திரன் அவர்களே ஊடகத்திற்கு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய வருகை இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பிலே ஏற்க முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களை அல்லது எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் பதில் பொதுச் செயலாளராக வருவதற்கு விருப்பப்படாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பலர் இந்த கருத்தை வெளியிடுவதற்கு ஒரு தயக்க நிலையில் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நிலையில்தான் பதில் பொதுச் செயலாளர் எங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, யாரால தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், பதில் பொதுச் செயலாளராக எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இரா சாணக்கியன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய இல்லத்தில் தான் இந்த தெரிவு இடம்பெற்றிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து இலங்கை தமிழரசு கட்சியும் பங்காளி கட்சிகளும் கடந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எடுத்த முடிவு, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து போட்டியிடுவதற்கு எடுத்த முடிவு இரா சாணக்கியன் அவர்களுடைய இல்லத்தில்தான் இடம்பெற்றது. அதே நிலையில்தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளருக்கான தெரிவு இரா சாணக்கியன் அவர்களுடைய இல்லத்தில் இடம்பெற்றதுதான் என்று ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சிதஞ்சி போயிருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தமிழ் கட்சிகளுக்கு எல்லாருக்குமே நல்லதொரு பாடத்தை கற்பித்திருந்தது. ஆனால் இந்த பாடத்தை அனுபவமாக வச்சு கொண்டுதான் இந்த கட்சிகள் எல்லாருமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பல கட்சிகள் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக செயற்படுவோம் என்கின்ற ரீதியிலே ஒரு முடிவெடுத்தார்கள். அது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சி.வி.கே. சிவஞானம் அவர்களை சந்தித்து ஒரு கடிதம் வழங்கியிருந்ததும் சான்றாக அமைந்திருக்கிறது. ஆனால் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய வருகையின் பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒற்றுமை அல்லது அவர்களுடைய ஒன்றிணைவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமாக இருந்தால், அது சாத்தியப்படாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்றதில் சந்தேகம் இல்லை. சொல்லப்போனால் அது செல்லா காசாக அமைந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால், எம்.ஏ. சுமந்திரன் அவர்களை தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் பலர் எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிளவுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள்தான் என்கின்ற விடயத்தை பலர் வெளிப்படையாக கூறியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அனந்த் சசிதரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன், இப்படி பலர், ஐபிசி ஊடகத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற
பாஸ்கரன் அவர்கள் கூட இந்த விஷயத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அவர் மட்டுமல்ல, இன்னும் பலர், என் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற KV தவராசா அவர்கள் கூட இந்த விஷயத்தை ஆணித்தரமாக ஊடகங்கள் முன்னிலையில தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. சரி, இந்த நிலையில இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறவிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே இன்னும் விரிசல் ஏற்பட போகிறது. ஆனால் அதே நிலையில தேசிய மக்கள் சக்தியோ அல்லது அர்ச்சுனா தலைமையிலான அந்த சுயேட்ச குழுவோ அல்லது அவர் ஒரு கட்சியை உருவாக்கி இருப்பதாக சொல்றார். அந்த கட்சிக்கோ மக்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை தற்போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளருக்கான தெரிவு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் மக்களால ஏற்கனவே MA சுமந்திரன் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அவர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவேன், அதிலும் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை தான் எடுப்பேன் என்கின்ற ஒரு எண்ணமும் MA சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இருந்தது என்பது மறுதளிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. சரி, அது ஒரு விஷயம். அடுத்தது என்ன விஷயம் என்று சொன்னார், அவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பலருக்கு இன்னும் கோபத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு மிக பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. வேணுமெண்டா நீங்க பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதன் மூலமாக அவருடைய நாடாளுமன்ற பதவி பறிபோக போகுது என்றதிலையும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பதவி யாருக்கு போக போகுது என்று சொன்னால் அந்த பதவியையும் MA சுமந்திரன் அவர்கள்தான் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இது ஒரு காய் நகர்த்தல். மிக முக்கியமாக தந்திரோபாயம், மிக சாதுரியமாக MA சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகிறார். அந்த நகர்த்தல் தான் இது முதற்கட்டமான ஒரு நகர்த்தல். அதே இடத்துல ஒழுக்காற்று நடவடிக்கை ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நடக்க போற விஷயம் இல்லை. ஆனால் வேணுமென்றால் நீங்கள் இருந்து பாருங்க, ஒழுக்காற்று நடவு அது படிப்படியாகத்தான் நகர்த்த போறார். அவர் டெக்னிக்கா தன் காயை எப்படி நகர்த்த போறார் என்று பாருங்க. அந்த நகர்த்தலின் மூலமாக சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கையின் ஊடாக அவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமை பறிக்கப்பட்டு அந்த பதவி MA சுமந்திரன் அவர்களுக்கு போக போகிறது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றில் தேர்தலில் சுமந்திரன் அவர்கள் எப்போது தோற்கடிக்கப்பட்டாரோ அன்றைய தினமே இது எடுக்கப்பட்ட அல்லது அவரால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது. இதுவரை காலமும் அவர் தந்திரமாகத்தான் தன் காய நகர்த்தி கொண்டிருந்தார். அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சத்தியலிங்கம் அவர்களுடைய பதவி மிக விரைவிலே பறிபோக போகிறது, அல்லது அவர் ராஜினாமா செய்து அந்த பதவியை MA சுமந்திரன் அவர்கள் கைப்பற்றுவார் என்கின்ற விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே போன்று அந்த பதவி இன்றைக்கு MA சுமந்திரன் அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார். வடமாகாணத்துக்கு தலைவர் பதவி வழங்கப்பட்டால் கிழக்கு மாகாணத்துக்கு செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மரபில் இருக்கிறது, மரபில் வந்துவிருக்கிறது. ஆனால் தற்போது இடம்பெற்றிருக்கின்ற இந்த பதில் செயலாளர் தெரிவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்பதோடு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பதவியை பறிகொடுத்திருப்பதாக கூட பலர் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த MA சுமந்திரன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவருடைய ஊடக பேச்சாளர் பதவி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிறிநேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். சில நாட்களின் பின்னராக இந்த மாற்றம் ஏற்பட்டது.
அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் அவர்கள் இருப்பார் என்றும், கட்சியினுடைய பேச்சாளராக எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இருப்பார் என்றும் ஒரு கட்சியிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னராக அந்த தெரிவும் கூட பலரது மத்தியிலே ஒரு குழப்பத்தை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கட்சியிலும் அல்ல, சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும், மக்கள் மத்தியிலும், தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியிலும் ஒரு குழப்ப நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதையிலேதான் தமிழ் மக்களால் ஓரங்கட்டப்பட்ட அல்லது தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவரான எம்ஏ சுமந்திரன் அவர்களுடைய இந்த தெரிவு இன்னும் தமிழ் கட்சிகளுக்குள் ஒரு அதிருப்தி நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த தெரிவின் ஊடாக தமிழ் கட்சிகளுக்குள்ளே இன்னும் பாரிய முரண்பாடு அதிகரிக்கப் போகிறது. இதன் மூலமாக தமிழினம்தான் பாரிய அழிவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழலை நோக்கி இலங்கை தமிழரசு கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த எம்ஏ சுமந்திரன் அவர்களை எதிர்ப்பவர்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் தமிழரசு கட்சி எதற்காக அல்லது அந்த கட்சியினுடைய தலைமைப்பிடம் எதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு குழப்பமும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல இன்னும் பார்க்க போனால் சொல்லுவேன், சிலர் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறார்கள், அதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் எம்ஏ சுமந்திரன் அவர்களுடன் இணைந்து பயணிப்பவர் அல்லது சுமந்திரன் அவர்களின் சொல்லின் பிரகாரம்தான் அவர் பயணித்து வருகிறார் என்கின்ற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில் அல்லது அரசியல்வாதிகள் மத்தியில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த தெரிவுதான் பெரியதொரு அல்லது பாரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது. அதே நேரத்திலே வடக்கு மாகாண சபையையும் பொறுப்படுத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த காலப்பகுதியிலே இவர்கள் சாதித்தது என்னன்னு சொன்னால் இதனையுமே சாதிக்க முடியவில்லை. ஆனால் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்கு வழங்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட நிதியை இவர்கள் மீள செலுத்தியது அல்லது மீள திருப்பி அனுப்பியதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் பாரிய பிரச்சனைகளும் ஏற்படுத்தப்பட்டது. ஊழல் மிகுந்த அமைச்சர்களும் அவர்களுடைய காலத்தில் தான் உருவாக்கப்பட்டார்கள் என்பதும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அதே நிலையில்தான் இன்றைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனூடாக தமிழ் மக்கள் பாரிய பின்னடைவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைவதற்கு எல்லாருமே சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக எம்ஏ சுமந்திரன் அவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது, அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனையும் மீறி இன்றைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஆகிய எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த தெரிவு இன்றைக்கு பாரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த போவதாக பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே நிலையில்தான் நேற்று எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட போது அந்த கட்சியில் மத்திய குழுவில் இருந்த 3 பேர் அதற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இருந்த போதிலும் இனி அவர்களுடைய கட்சி என்ன தீர்மானத்தை எடுத்தாலும் அது நிறைவேற்றப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கும் என்றதில் சந்தேகம் கிடையாது. கட்சியை இலங்கை தமிழரசு கட்சியை ஆளப்போகின்ற அல்லது அந்த கட்சியை வழிநடத்த போவராக எம்ஏ சுமந்திரன் அவர்கள்தான் இருப்பார் என்றதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.